வாழ்க வளமுடன். திருமந்திரம் 501வது பாடல் களஞ்சியம் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசில் நம்ம பெற்றோர்கள் அறிவு களஞ்சியம்னு நம்மளை கொஞ்சுவாங்க. அறிவின் முழுமை அல்லது நிறைவுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த உயிர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம ஒளியாக தான் இருக்குது. அதை தான் பொன்னுன்னு சொல்லுவாங்க, அழியா செல்வம்னு சொல்லுவாங்க. அதை நாம் எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா, ஆக்கினை சக்கரத்தில் உணர்வு நிலையை நம்ம வாழும் காலத்தில் நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு சித்தி முத்தி பரபோகமும் கிடைக்கும். அதுவே நிலத்துக்கு சம்மந்தமான மூலாதார நிலையிலே மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் உயிர் இயக்கத்தில் இணைஞ்சிருக்கு. அதிலே நாம் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா மழை போல் நம்மக்கிட்ட எனர்ஜி இருந்தாலும் நம்மளுடைய அறிவு நிலை அப்படின்றது அழிஞ்சு தான் போகும், குன்றி தான் போகும். ஸோ நாம் அதை எங்கே ஈயணும், ஈந்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாடலில். இங்கே ஆக்கினை சக்கரத்தில் உணர்வு நிலையை நிறுத்தணும். அப்படி இருக்கும்போது மட்டுமே அது அழியா நிலையில் இருந்து அற்புதமான ஆனந்த நிலைக்கு நகரும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க சூட்சும நிலையில்.